ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மனைவிக்கு உடல் உறவு மட்டுமே திருப்தி கொடுக்காது, ஓகேங்களா? ஸோ அது ரிலேட்டடாக தான் பார்க்க முடியும். இந்த மாதிரி சைக்காலஜிக்கல் ரிலேட்டடான வீடியோ, இந்த மாதிரி மைண்டு ஃப்ரீயாக இருக்கணும், இல்லை ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கீங்க, கொஞ்சம் என்ன பண்ணணுன்னே தெரில, யார்கிட்ட என்ன பேசணும்னு தெரில, யார்கிட்ட என்ன கேட்கணும்னு தெரிலன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா திருமணம் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கணவன் மனைவி ஒரு உறவு. திருமணம் அப்படின்றது வந்து ஒரு என்னன்ற ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஆணோ பெண்ணோ 2 பேர்த்துக்குமே ஒரு பொறுப்பான ஒரு பொறுப்பு இருக்குது, ஓகேங்களா? அதே மாதிரி 2 பேர்த்துக்கும் தனக்கு தான் மனைவி இருக்காங்க, தன் மனைவிக்கு கணவன் இருக்கான் அப்படின்ற ஒரு விதமான பாதுகாப்பு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உரிமை, அதிகாரம் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அன்பு சார்ந்து வர அதிகாரங்கள் தான் இருக்குது, ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா காதல் ப்ளஸ் மரியாதை, ஓகேங்களா? இந்த எல்லா விஷயத்துலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உரிமை இருக்குது, அதிகாரம் இருக்குது அப்படின்றதுக்காக இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒருத்தர்கிட்டையே நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. லவ்வா நீ கொடு, காதலா நீ கொடு, பொறுப்பா நீ கொடு அப்படின்ற மாதிரி தலைமை பண்பை மட்டும் ஒருத்தரே வந்து இது பண்ணிக்கிட்டு இன்னொருத்தர் மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா தேவையில்லாத விஷயங்களை மட்டுமே திணிக்கிறது அப்படின்றது வந்து எந்த விதத்துலையுமே வந்து நியாயமான ஒரு விஷயமா இருக்காது, ஓகேங்களா? ஒரு மனைவி ஒரு கணவன் வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் உடலுறவில் மட்டுமே இருந்தால் வந்து அந்த மனைவி வந்து ஹாப்பியாகிடுவாங்க. இல்லை வந்து கணவனோடு சேர்ந்து இருந்தால் மட்டும் கணவனை திருப்திப்படுத்திக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது முடியவே முடியாது, சரிங்களா? அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மனைவி அப்படின்றது வந்து உங்களுடைய சொத்து கிடையாது, சரிங்களா? அவங்க உங்களோட லைஃப் பார்ட்னர். அதாவது நீங்கள் இன்னும் ஒரு 50 வருஷமோ 100 வருஷமோ இல்லை 60 வருஷமோ 70 வருஷமோ வாழ போகிற வாழ்க்கைக்கு உங்களுடைய ஒரு பார்ட்னர், ஓகேங்களா? ஸோ அப்படி தான் வந்து நீங்கள் நினச்சிக்கணும். அதிகாரம் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா அது அன்பில் சொல்லணும், அன்பால் இருக்கணும், ஓகேங்களா? நான் வந்து உன்னை கட்டிட்டேன், இதை ஒரு பெண் வந்து ஒரு ஆண் மேலே செஞ்சால் நம்ம ஏற்றுக்குவோமா? கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டோம், ஓகேங்களா? அதனால் வந்து அந்த விஷயத்தை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். மனைவின்றது வந்து சொத்து கிடையாது, ஓகேங்களா? அது வந்து ஒரு பொருள் கிடையாது, அவங்க வந்து ஒரு உயிருள்ள ஜீவன். அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து புரிஞ்சுக்கணும். கணவனும் மனைவியோ 2 பேருமே நான் சொல்கிறேன், 2 பேர்த்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் ஒரு உடலுறவு அப்படின்றது மட்டுமே வந்து ஒரு கணவனையும் வந்து அடைக்கிறாது, அதே மனைவியும் அடைக்கிறாது, சீக்கிரம். அது வந்து ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் லைஃப், ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் த அந்த ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு பார்ட், ஓகேங்களா? அதே மாதிரி வந்து ஆண்மைன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆளுமை கிடையாது, ஓகேங்களா? எல்லாருமே சொல்லுவாங்க, அதாவது ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு பெண் வந்து தலைமைத்துவமாக நின்று அந்த குடும்பத்தை வழி நடத்தலாம் அப்படின்னா அவன் மேலே வைக்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, அவன் மேலே வைக்கிற குற்றச்சாட்டை தாண்டி அந்த இவனுக்கு வந்து ஒன்றுமே இல்லை, இவன் வந்து ஒன்றுக்குமே அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன, அவங்களுக்குள்ளே இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்றது வந்து அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வெளியிலேருந்து நம்ம பார்த்து ஒரு ஜட்ஜ் பண்ணி ஒரு ஆணை வந்து நம்ம வந்து மட்டம் தட்டுறது அப்படின்றது வந்து கண்டிப்பாக வந்து எந்த வகையிலையுமே வந்து ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம். அதாவது ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு ஆண் அடங்கி ஒரு அன்பு செலுத்தி ஒரு அனுசரித்து போகிறான் அப்படின்றதுக்காக அவனுக்கு வந்து ஆண்மைத்தன்மை இல்லை, ஆண்மை தலைமை இல்லை, அந்த மாதிரிலாம் நம்ம வந்து சொல்லவே முடியாது, ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி வந்து திருமணம் அப்படின்றது வந்து ஒரு வாழ்க்கை, நம்ம வாழ போகிற ஒரு 25 வருஷத்துலேயோ 30 வயசுல நம்ம கல்யாணம் பண்ணி அடுத்து அந்த 25 வருஷம் 30 வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு உறவு கூட மட்டும் நம்ம வாழ போகிறோம் அப்படின்ற போது அந்த உறவை நம்ம பேணி பாதுகாத்து வச்சுக்கணும். ஊர் உலகம் 1000 பேசும், ஓகேங்களா? நம்ம நல்லா இருந்தாலும் பேசுவோம், கெட்டு போனாலும் பேசுவோம், இப்படி இருந்தாலும் பேசும், அப்படி இருந்தாலும் பேசும். இதுவே வந்து ஒரு ஆண் எல்லாத்தையும் தலைமை பண்பாக நடத்திட்டு இது பண்ணால் இவன் வந்து அடிமைத்தனம் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி பேசும். ஸோ பேசுகிறவங்களுக்கு செவி சாய்ச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா செவி மட்டும் சாயாது, கூடிய சீக்கிரம் நம்மளும் சாஞ்சிடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி மற்றவங்கள ஜட்ஜ் பண்ணுறதை நிறுத்திட்டு நம்ம லைஃப்பை வந்து ரன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து நம்ம ஃபேமிலிக்குள்ளே ஃபஸ்ட்டு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தோம் அப்படின்னாவே ஒவ்வொன்றா நம்மளை பார்த்து ஒரு 2 பேர் நல்லது பண்ணாலும் நம்மளை பார்த்து செய்கிறாங்க, கெட்டது பண்ணாலும் செய்யும்போது நம்ம நல்லது செய்யும்போது வந்து அதை பார்த்து பரவாயில்லப்பா, அவர் வந்து அவர் ஒய்ஃபை வந்து மரியாதை ட்ரீட் பண்ணுறாரு, அந்த அம்மாவும் அவங்கள வந்து நல்ல மரியாதை நடத்துகிறாங்கப்பா அப்படின்றபோது நம்மளும் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு நம்மளோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பித்தாங்க அப்படின்னாலே சொசைட்டியுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். ஸோ அதனால் வந்து ஆண்மை அப்படின்றது ஆளுமையில் மட்டும் கிடையாது, அது வந்து ஒரு அன்பின் ஒரு உருவம். ஆண்மை வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அடிப்படைன்றது வந்து அன்புக்கு தான். அதை வந்து நான் 100% சொல்வேன். அன்புக்காக இயங்காத ஆணும் கிடையாது, பெண்ணும் கிடையாது, சரிங்களா? மற்ற நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை வச்சுமே ஒரு ஆணை வந்து அடிமையாக வச்சு மேபி ஒரு 5 மினிட்ஸா ஒரு 10 மினிட்ஸ் அவ்வளோதான். ஆனால்
ஒரு அன்புனால வர ஒரு ஒரு எப்படி சொல்றது, அன்புனால வர ஒரு அந்த ஒரு உறவு அப்படின்றது வந்து லைஃப் லாங் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் உங்கள் மனைவியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மரியாதையாகவும் பொறுப்புணர்வோடையும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எப்போவுமே நான் சொல்லுவேன், ஒரு ஆணுக்கு வந்து ஒரு மனைவி அப்படின்றது அம்மா ஸ்தானம் அப்படின்னா, அதே மாதிரி ஒரு மனைவிக்கு ஒரு ஆண் வந்து தகப்பன் ஸ்தானத்துலேருந்து பார்த்துட்டாங்க அப்படின்னாலே அந்த உறவு வந்து ஏன் அப்படின்னா இந்த கணவன் மனைவி உறவுக்குள்ள மட்டும்தான் எல்லா உறவையுமே நம்ம வந்து பார்க்க முடியும். ஒரு அம்மாவா, அப்பாவா, ஹஸ்பண்டா, ஒரு பிள்ளை மாதிரி, இல்லை வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி எல்லா உறவையும் பார்த்துக்க முடியும். ஸோ சூப்பரான இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகிறது அப்படின்றது கம்ப்ளீட்டடாக வந்து நம்ம கையில் தான் இருக்குது. ஓகேங்களா? அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் பார்ட்னரை வந்து ஹாப்பியாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த வீடியோவோட மெயினான கருத்து. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் பயனுள்ளதாகவும் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபியூச்சரில் நான் போகிற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுறதுனால ஷார்ட்டாக முடிச்சு நிறைய பேசலாம், இன்னும் நிறைய பேசலாம், நிறைய டைட்டிலில் பேசலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை, சி, டேக் கேர்.